நேற்று கேரட் 1 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பொரியல், கேரட் பொரியலும் அப்புறம் வந்து லெமன் சாதமும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஷாஹி துக்கடா, அதாவது ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து செஞ்சுருந்தேன். இதை அவங்களாம் பேக் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டு, அப்புறம் வந்து நெல் வந்து மழை நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாமே காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை காய வச்சுட்டு நான் எனக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி, கீரை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு பப்பாளி வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு. காயை நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம். அது கொஞ்சம் நல்லா பழுத்திருந்தது. அதை வச்சு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது கூட வந்து மிளகு, தேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்றது நல்லாவே இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீட்டுக்கு போனதுமே நல்லா வெயிலில் சுற்றி ஆளே வந்து கருப்பாயிட்டேன். ஏற்கனவே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த ஸ்கின் ரேஷஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஷேவிங் பண்ணும்போது சிலருக்கு வந்து வெள்ளையாக பேட்சாக தெரியும். அவங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே தேய்ச்சி விடலாம். நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா பொலிவாக இருக்கும். நல்ல கண்கூட வித்தியாசம் தெரியும். இது எப்படி பயன்படுத்தணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முகத்தில் நல்லா வந்து இந்த க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்க வேண்டியதான். காலைல எழுந்துச்சி மூஞ்சி கழுவிட்டு பார்த்தாவே நமக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். இந்த க்ரீம் முடிஞ்சு 5-6 மாதம் ஆச்சு. திருப்பி செய்ய முடியல. வெறும் ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் யூஸ் பண்ணாவே நல்ல ரிசல்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி குளிப்பாட்டினாலும் நல்ல கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதேமாரி இந்த ஆயில் வந்து நம்ம சோப் செய்யும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கை காலில் தேய்ச்சிக்கிறதுக்கோ முகத்தில் தேய்ச்சிக்கிறதுக்கோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் தேய்க்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் நான் எனக்கு அது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். பசங்களுமே எப்படிங்கும்போது தேய்ச்சிப்பாங்க. ஏன்னா வெயில் நாள் வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து அந்த ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் வந்து என்னென்னா, அந்த பீட்ரூட்டு, கேரட்டு, பன்னீர் ரோஸ், மஞ்சிஸ்தா, தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், பாதாம் எண்ணெய், குங்குமப்பூலாம் போட்டு செய்த எண்ணெய் தான் இதில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலுமே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதுவுமே சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டு, ஃபஸ்ட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வெளியில் இருந்தாலுமே ஒன்றும் ஆகாது. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் இது. இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, வெயிலில் அலையிறவங்க, அதே மாதிரி இந்த பார்பர் ஷாப்லலாம் போய் ஷேவ் பண்ணிப்பாங்கள்ல, அவங்களுக்குலாமே வந்து ஸ்கின் வந்து ரேஷஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் டெய்லி இவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து எந்த மாசு மங்கு எதுவுமே இருக்காது. நல்லா கிளியர் ஆகிடும். நல்லாவே உங்களோட ஸ்கின் டோன் வந்து ரீட்டைன் ஆகும். நம்ம வெயிலில் சுற்றும் போது நமக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும்ல, அதுவே வந்து இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதில் மேஜிக்கே என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் தான். அது யூஸ் பண்ணுறதால தான் இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்களுமே ரெகுலராக நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டும் போது நல்லாவே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் டோன் வந்து நல்லாவே மாறும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நிறைய வந்து காலேஜ் கேர்ள்ஸில் இந்த குங்குமாதி ஆயில் அந்த மாதிரினா உங்களுக்கு சில பேருக்கு முகத்தில் இந்த எண்ணெய் தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தலையில் எண்ணெய் வைக்கிறதே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம க்ரீம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. நல்லா கூலிங்காகவும் இருக்கும். அதுமாதிரி இந்த ஆயிலோட ஸ்டிக்னஸும் நமக்கு சுத்தமாகவே இருக்காது. நான் இப்போது வெளியில் தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.